எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. தென்தில்லை மன்றிடில் ஆடி போற்றி. இன்றெனக்கார் அமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திரு நனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கள்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் துயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில். ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார் மொழி அம்மையுடன் அமர் திருநனாவுடை பெருமானது திருவிடித்தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவிடித்தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி இந்த சிவப்பிரகாச ஞான சிந்தனையை செய்மெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவிடித்தாமரைகளையும் மணமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவனார் அருளி செய்த சிவப்பிரகாசமாகிய ஞானப்பணுவலை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து நாம் கடந்த வகுப்பில் உண்மை அதிகாரத்தினுடைய 5வது பாடல், அதாவது 55வது பாடலை நாம் சிந்தித்து வருகிறோம். இங்கே நமக்கு உண்மை அதிகாரத்தில் 51வது பாடலிலே இந்த சிறப்பு அதிகாரத்திலே சொல்லக்கூடிய 7 கருத்துக்களை இங்கே பின்பு சிறப்பு என்ற நிலையில் உணர்த்துகிறோம் என்று அறைகுவன் அருளினாலே என்று 51வது பாடலில் 7 பகுப்புகளை சொல்லி 52வது பாடலில் ஆன்மாவினுடைய இலக்கணத்தை சொல்லி செறிந்திடும் உடலுள் மண்ணி சேர்புலன் வாயில் பற்றி என்று ஆன்ம இலக்கணத்தை 52வது பாடலில் சொல்லி, அப்போது இந்த ஆன்மா அறிகிற அறிவு, அறிவிக்க அறிகிற அறிவு என்று சொன்னால் அதற்கு அறிவு உண்டா இல்லையா என்று எழுகிற தடைக்கு அது உயிர் பற்றிய அந்த அறிவினுடைய நிலை பற்றிய ஆராய்ச்சி நமக்கு 53வது பாடலில் 8 வகையான கருத்துக்களை சொல்லி நமக்கு சிவஞான போதத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இளது என்றலின் எனதுடல் என்கின்ற 3வது நூற்பாவின் கருத்தை சொல்லி இந்த ஆன்மா இவற்றிற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்று சொல்லி அங்கே ஆன்மாவினுடைய நிலையை அறிவினால் அறியுமன்றே, இவற்றிற்கு வேறாக அருவினை உடலுள் ஆவி அறிவினால் அறியுமென்றே என்று 53வது பாடலிலே அந்த ஆன்மா அறிவிக்க அறிகிற அறிவுடையது என்பதை நமக்கு 53ல் சொன்னார். அப்போது அந்த வகையில் அறிவிக்க அறிகிற இயல்புடைய இந்த ஆன்மா இதற்கு அறிவு இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த கருவிகள்லாம் எதுக்கு? கருவி இல்லாமல் அறியாதா? அறிவிக்க அறியுன்னு சொன்னால் கருவி இல்லாமையே அறிய வேண்டியதானே, கருவி இருந்தால் தான் அறியுமா என்கின்ற அந்த நிலைக்கு தடை விடைகளோடு நமக்கு என்ன செய்கிறாருங்க 53
4வது பாடலிலே ஆன்மா அறிகிற முறைமை பற்றிய ஆராய்ச்சி அங்கே சொல்லி, அது அறிவியனில் வாயில் வேண்டா என்று சொல்லக்கூடிய வகையில் 4 வகையான சமயத்தாருடைய கருத்தை அங்கே நமக்கு மறுத்து, அங்கே ஈஸ்வர அவிகாரவாதி, சிவாத்துவித சைவர் என்று சொல்லக்கூடிய 4 வகையான சமய கருத்துக்களை எல்லாம் மறுத்து, ஆன்மா இப்படி அறிவிக்கத்தான் அறியுமே ஒழிய கருவிகள் ஆன்மாவுக்கு அறிவிக்காது, ஆன்மா தானே அறியாது, கருவிகளுக்கு அறிவை கொடுத்து பெருமான் இவற்றிற்கு அறிவிப்பான் என்ற பல தடைகளை எல்லாம் மறுத்து, இறைவன் கருவிகளின் வாயிலாக ஆன்மாவுக்கு அறிவிப்பான் என்பதை நாம் 54வது பாடலில் சிந்தித்தோம். அப்போது இந்த ஆன்ம அறிவினாலே இறைவன் தான் என்ன செய்கிறாரு, கருவிகள் வாயிலாக இந்த ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்குறான்னு சொன்னால், இதன் மூலம் பதியை அறிய முடியாதோ அப்படின்னு சொன்னால் இது என்னதுங்க, இது சுட்டறிவு. கருவிகளால் அறிவது சுட்டறிவு. எனவே சுட்டறிவினாலே அறியப்படுவதெல்லாம் என்னதுங்க, எல்லாம் அசத்து தான். சுட்டறிவினால் அறியப்படுவது அசத்து என்பதை 55வது பாடலில் நாம் சிந்திக்க துவங்கினோம். அதை நாம் முற்று பெறலை. எனவே அறிவினால் அறிந்தயாவும் அசத்தாதல் அரிதி. சுட்டறிவினால், இங்கே அறிவு என்பது என்னது, சுட்டறிவினாலே அறிந்தயாவும், சுட்டறிவினாலே கருவிகளின் வாயிலாக அறிந்த எல்லாம் எனது அசத்துன்னு பேர். அதுக்கு என்ன பேர், அசத்துன்னு பேர். இதை தான் நம்ம நேற்று பார்த்தோம். இப்போ அசத்து என்பதை பற்றிய ஆராய்ச்சியில் நம்ம தார்க்கியர் அவங்க ரொம்ப சிறப்பாக தர்க்க ரீதியாக இதை விளக்குறாங்க. அவர்களுடைய கருத்தை நாம் நேற்று பார்த்தோம். அது நமக்கு இது 6ஆம் நூற்பால் இருக்கக்கூடிய அந்த 2வது அதிகரணம். 2வது அதிகரணத்தில் என்ன பார்த்தங்க, அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலாம். அங்கிருந்து சுட்டறிவினால் சுட்டப்பட்ட சுட்டு அசத்து என்றது, அது மேற்கோள். அறிவினால் சுட்டப்பட்ட சுட்டு அசத்து என்றது அங்கே மேற்கோள். 6ஆம் நூற்பால் அது மேற்கோள். அதுக்கு ஏது என்ன சொன்னாருங்க, இங்கே அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலாம். அது பிரகாசம் அப்பிரகாசம் என்பதற்கு அந்த தார்க்கீர் என்ன சொல்கிறாங்க, உள்ளது இல்லது. தார்க்கீர் கருத்து என்னது, உள்ளது இல்லது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், உள்ளது போல தோன்றும், ஆனால் அது ஒரு கால எல்லையில் இல்லாமல் போகும். அப்போது உள்ளது தான், அது எப்படி, கால நீட்டிப்பு அதற்கு இல்லை. அப்போது ஒரு கால எல்லையில் உள்ளது போல தோன்றினாலும் ஒரு காலையில் என்ன ஆகும், அது இல்லதாக போகும். எனவே தூளமாக இருந்து சூக்குமமாக வந்து மீண்டும் தூளமாக போயிடும். அப்போ அபாவம் பாவம் என்கின்ற சொல்லலாம் நேற்று பார்த்தோம். பாவம் என்பது என்னதுங்க, உள்ளது என்கின்ற உணர்வு. அபாவம் என்பது இல்லது என்கின்ற உணர்வு. அப்போது இந்த பாவம் அபாவம் என்பது பொருள்களின் இயல்பு அல்ல. பொருள்களின் இயல்பு அல்ல. அது எதனுடைய இயல்பு, குணசம்பந்தம். நேற்றெல்லாம் இதை நான் பார்த்தோம், உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் ஒரு முறை. அது என்னது, அபாவம் பாவம் என்பதில் என்னது, குணசம்பந்தம். குணசம்பந்தம்னா என்னது, ராசத குணம் இருக்கிற போது ஒரு விடயம் இருப்பது போல தோன்றும். தாமச குணம் இருக்கும்போது அந்த பொருளே நமக்கு என்னவா தோன்றும், இல்லதாக தோன்றும் என்பதெல்லாம் நேற்று பார்த்தோம் நம்ம. நேற்று அந்த வகையில் பாவம் அபாவம் என்று சொல்லக்கூடிய உணர்வுகள் அது எதனா குணசம்பந்தம் உடையது, குணசம்பந்தம் உடையது. எனவே இது உள்ளது என்பதல்ல, இல்லது என்பதல்ல. ஒரு பொருள் ராசத குணத்தில் இருக்கும்போது நமக்கு என்னவா தெரியும், உள்ளது போல தெரியும். தாமச குணத்தில் அது என்ன தெரியும், இல்லது போல தெரியும். அப்போது இந்த பாவம் அபாவம் போன்ற உணர்வுகளுக்கு இந்த குணசம்பந்தம் இருப்பதினாலே இதனால் அறியப்படுகிற எல்லா பொருளும் எனது அசத்து தான், எல்லாம் அசத்து தான் என்பதை நம்ம நேற்று விரிவாக பார்த்தோம். அதை மீண்டும் ஒரு முறை விரிக்க வேண்டியதில்லை. அந்த வகையில் நாம் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டு முடித்தோம் நேற்று, ஞாபகம் இருக்குங்களா? என்னது, இந்த நூல்களின் அதாவது இந்த கருவிகளின் வாயிலாக ஆன்மாவுக்கு இந்த விடயத்தை உணர்த்துவது எது, சிவம்தான். சிவம்தான் உணர்த்துகிறது. எனவே சிவம் உணர்த்துகிற நிலையில் இந்த ஆன்மாவுக்கு கருவிகளின் வாயிலாக வந்தாலும் அது தருவது எது, சிவம்தான். எனவே சிவத்தினால் உணர்த்தப்பட்ட நிலையில் இந்த ஆன்மா உலகத்தை அறிகிறது என்று சொன்னால் சிவத்தை அறிய முடியாதா?
சிவத்தை அறிய முடியாதானா அது முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஏன்னா கருவிகள் வாயிலாக அறியறோம், முடியாது. சரி, சிவஞானத்தை பெற்ற நிலையில் உலகத்தை அறிய முடியுமா முடியாதா? இதுதான் கேள்வி. நம்ம நேற்று எப்படி நிறுத்தினோம்? சிவஞானம் கருவிகளின் வாயிலாக வந்தால் சிவத்தை அறிய முடியாதுங்கிறது சரி. ஆனால் சிவஞானத்தின் வாயிலாக உலகத்தை அறியலாமா அறிய முடியாதா என்பது தான் நம்ம நேற்று கேள்வி கேட்டு முடிச்சிருந்தோம் வகுப்பை. கொஞ்சம் சிந்திச்சு வைங்கன்னு. சிந்திச்சிங்களான்னு எனக்கு தெரியல. சிந்தித்திருந்தால் நான் இப்போ சொல்கிறது சரியானு கொஞ்சம் அதை பொருத்தி பார்த்துக்குங்க. இப்போது சிவஞானத்தை பெற்ற ஒரு உயிர் இருக்குது. என்ன தடை? சிவஞானத்தை பெற்ற நிலையில் நீங்கள் உலகத்தை அறிஞ்சிங்கன்னா, இப்போ சிவஞானத்தை பெற்றுட்டால் இந்த ஆன்மாவுக்கு என்ன ஆயிடுது? வியாபக ஞானம் வந்துடுது. வியாபக ஞானம் வந்து அது சுட்டறிவு இல்லை, அது சுட்டறிவு இல்லை. அப்போ சுட்டறிவு இல்லாத இந்த அறிவை கொண்டு உலகத்தை அறிகிறோம்னு என்று வைத்துக்கொள்வோம். உலகத்தை அறிஞ்சோம்னா அது என்ன ஆயிரும்? உலகத்தை அறிகிற போது அது என்ன ஆயிரும்? அசத்தாகாது, சத்தாயிரும். ஏன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க முதல்ல? அசத்துக்கு என்ன சொன்னீங்க? சுட்டறிவினால் அறியப்படுவது அசத்துன்னு சொன்னீங்க. சுட்டறிவினால் அறியப்படுவது அசத்து. சரி, இப்போ வியாபக அறிவினால் அறியப்பட்டால் அது என்ன ஆயிரும்? சத்தாயிருமா இல்லையா? அப்போது சிவஞானத்தினாலே உலகத்தை அறியலாம் என்று சொன்னால் உலகம் என்ன ஆயிரும்? சத்தாயிரும், சத்து ஆயிரும். சரி, இல்லை அப்போது சிவஞானத்தினால் உலகத்தை அறிய முடியாது அப்படின்னு சொல்லிடலாமுன்னா, சிவஞானத்தினால் அறிய முடியாத ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு என்ன ஆயிரும்? சிவஞானத்துக்கு அது குறைவுடையதாயிரும். ஏன்னா அது வியாபக ஞானம்னு என்னது? எல்லாம் அறிகிற ஞானத்துக்கு தான் வியாபக ஞானம்னு பேர். அப்போது அசத்தாகி உலகத்தை அறிய முடியாது, அசத்தாகி உலகத்தை அறிய முடியாதுன்னு சொல்லிட்டா இது என்ன ஞானம் ஆகாது? வியாபக ஞானம் ஆகாது. அப்போது இது அறியுமா அறியாதா? அறியுமா அறியாது. அறியுன்னு சொன்னாலும் பிரச்சனை, அறியாதுன்னு சொன்னாலும் பிரச்சனை. அப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவத்தை அறிந்த இடத்து, சிவத்தை அறிந்த இடத்து அது என்ன செய்யாது? கீழ்மையான உலகத்தை அறிய வேண்டிய அவசியம் அதுக்கு இல்லை, அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது உயர்ந்த பொருளை இச்சித்து நிற்பதினாலே இழிந்த பொருளை அது என்ன செய்யாது? விரும்பாது, அது விரும்பாது. அந்த உயிர் உலகத்தை விரும்பாது, அது என்ன செய்யாது? அது பார்க்காது, அதை பார்க்காது. இன்னொன்று, அப்படியே பார்த்தாலும் கூட அது எப்படி பார்க்கும்? சிவமாக தான் பார்க்கும். உலகத்தை அது பார்த்தாலும் எப்படி பார்க்கும்? சிவமாகத்தான் பார்க்குமே ஒழிய அதை எப்படி பார்க்காது? சடமாகிய உலகமாக அது பார்க்காது. அதுக்கு என்ன கிடையாது? பாகுபாடு தெரியாது. இது மரம், செடி, மனைவி, மக்கள் என்றெல்லாம் அதற்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு எல்லாம் என்னவா தெரியும்? எல்லாம் அதற்குள்ளே இருக்கிற சிவத்தை தான் அது தரிசிக்குமே அன்றி அது ஒருபோதும் என்ன செய்யாது? உலகமாக அதற்கு காட்சி படாது, காட்சி படாது. எனவே அது என்ன செய்யாது? பார்க்க முடியாது அல்ல, பார்க்க வேண்டிய தேவை அதற்கு இல்லை, பார்க்க வேண்டிய தேவை அதற்கு இல்லை என்பது நாம் நேர்த்து பார்த்த அந்த கருத்து. அந்த வகையில் அதை வைத்துக்கொள்வோம். எனவே சிவஞானத்தினால் உலகத்தை அறிய முடியுமானா அறிய வேண்டிய அவசியம் அதற்கு இல்லை. அது சிவஞான சித்தியாரில் ரொம்ப அருமையான பாட்டு, நமக்கு தெரிஞ்ச பாட்டு தான். அருளினால் ஆகமத்தே அறியலாம், அருளினால் ஆகமத்தே அறியலாம், அளவினாலும் தெருளலாம், அளவினாலும் தெருளலாம், சிவனை ஞான செய்தியால் மருளலாம் நீங்க கண்டு வாழலாம், மருளலாம் நீங்க கண்டு வாழலாம், மாயா இருளலாம் இருக்கலாகும் அடியரோடு இருக்கலாமே என்று இந்த பாடல் ரொம்ப அருமையான பாட்டு. இறைவனை எதில் அறியலாம்? ஆகமத்திலே, ஆகமத்திலே அறியலாம். அந்த ஆகமத்தில் எப்படி அறியலாம்? அருளினாலே. என்ன அருள்? குரு அருளால், குரு அருளால், குருநாதன் உணர்த்த ஆகமங்களிலே பெருமானை நாம் அறியலாம் என்பது தான் அந்த பாடலுடைய கருத்து. எனவே சிவஞானத்தினாலே, சிவஞானத்தினாலே பெருமானை நாம் அறியலாம், விடய ஞானத்தினாலே, இது சுட்டறிவினால இறைவனை அறிய முடியாது. அப்படி அறிஞ்சால் அவன் என்ன ஆயிடுவான்? அசத்தாயிடுவான், அவன் அசத்தாயிடுவான். எனவே நம்ம சொல்கிறோம் இல்லையா, மாயா என்ன இந்த கடவுள் மறுப்பாளரும் சொல்லுவான், எனக்கு காட்டு, கடவுளை எனக்கு காட்டு, காட்டுமா. அவன் என்ன தான் காட்டுனாலும் நாம் என்ன செய்ய முடியாது? காட்ட முடியாது, காட்ட முடியாது. அப்போது அவனுக்கு அந்த அறிவு இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். உனக்கு இல்லையா, சரி, உன் அளவில் இல்லைன்னே வச்சுக்கோ. நாம் அவன்கிட்ட போய் அவனை என்ன செய்ய முடியாது? காட்டுன்னா அவங்க கேட்குறாங்கிறதுக்காக நாம் காட்ட முடியாது. ஏன் காட்ட முடியாது? அவன் ஒன்றும் நாவுக்கரசர் அல்ல, நாம் ஒன்றும் ஞானசம்பந்தர் அல்ல.
ஏன்னா அவர் தான் காட்டினார், ஞானசம்பந்தர் காட்டினார், நாவுக்கரசு பெருமான் கண்டார். அப்போது அவர்களுக்கு அந்த பக்குவம் இருக்குது, சத்தை இவர் காட்டினார், அவர் கண்டார். இப்போ நாம் கேட்குறவங்களாம் கடவுளை காட்டுனா அவனும் அந்த நாவுக்கரசு பெருமானுடைய பக்குவம் அவனுக்கு கிடையாது. காட்டுகிற பக்குவமும் நமக்கு இல்லை. பெருமானை சுட்டுகிற தகுதி ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது வரலாற்றில். யாருக்கு? ஞானசம்பந்த பெருமானுக்கு தான். சுட்ட முடியாத பெருமானை சுட்டிய பெருந்தகையாளர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் மட்டும்தான். மீதி யாராலும் என்ன செய்ய முடியல? சுட்ட முடியல. அது என்னது? சிவஞானத்தினால தான் அவர் சுட்டினார். அது ஒன்றும் நம்மை போல இந்த ஆன்ம அறிவினால் சுட்டலை. எனவே ஆகம அனுமான அளவைகளால் புறச்சமய நூல்கள் பற்றி எழுகிற மலைவுகள் நீங்க. அந்த பாடல், அந்த சித்தியார் பாடலை சொல்கிறாரு. புறச்சமயத்தில் இருக்கக்கூடிய மலைவுகள் இப்படியெல்லாம் தடை எழுப்புகிறாங்களா இல்லையா? இப்போ தார்க்கியர் தடை எழுப்புகிறாங்க, சாங்கியர் தடை எழுப்புகிறாங்க, சிவசமவாதி, இப்படி பலர் என்ன செய்கிறாங்க? தடைகளை எல்லாம் எழுப்புகிறாங்க. இந்த தடைகளை கேட்கும்போதே நமக்கு இந்த நூல்களிலே சரியான ஒரு புரிதலும் குருவருளும் வாய்க்கலைன்னா நமக்கு என்ன ஆயிரும்? அவங்க சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நல்லா தானே கேட்குறாங்க, ஒருவேளை அது சரியாக இருக்குமோ அப்படின்னு நமக்கு என்ன வந்துடும்? ஒரு ஐயம் வந்துடும். அப்போது அதற்கு என்ன வேணும்? அது குருவருள் நமக்கு வேண்டும். குருவருள் இருந்தால் தான் அந்த மலைவிலிருந்து நீங்க முடியும். எனவே ஆகம அனுமான அடவைகளால் புறச்சமய நூல்கள் பற்றி எழும் மலைவுகள் நீங்க. புறச்சமயத்தை எழுப்பக்கூடிய தடைகளையெல்லாம் அதற்கான சரியான விட நீங்கணும்னா அதன்பின் சிவநெறி ஒழுக்கத்தால் சிவஞானத்தை பெற்று சிவனை அடைந்து வாழும் பொருட்டு அந்த பெருமானை அடையும் பொருட்டு தான் என்ன செய்கிறோம்? இங்கே ஆகமங்களையும் அனுமான அளவைகளையும் என்ன செய்கிறாரு? அனுபவமுடைய தேசிகன் வாயிலாக அன்றி. ரொம்ப அருமையாக போகிறார். ஆகமங்களையும் அனுமானங்களையும் எப்படி கேட்கணுங்களாம்? அனுபவமுடைய தேசிகன், அனுபவமுடைய ஆசிரியர் வாயிலாக அன்றி தானே பயன் தர மாட்டா. அதான் மேலே சொல்கிறார். ஆகமத்தே அறியலாம், அளவினாலும் தெருளலாம். அது எப்படி அறியலாம்? அருளினாலே ஆகமத்தில் அறியலாம், அளவையால் தெரியலாம். இங்கே அளவை என்பது என்ன அளவை? அனுமான அளவை தான். ஏன்னா இது என்ன நம்ம பார்த்தோம், காட்சி அளவை. நம்ம பெருமான காட்சி அளவில் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. அடுத்தது என்னது? ஆகம அளவை சொல்லியாச்சு. ஆகம அளவை. இன்னொரு அளவை என்னது? அனுமான அளவு தான். அளவை நமக்கு சைவ சித்தாந்தம் 3 அளவை தான் எடுத்துக்கொள்கிறது. எது? காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம். இந்த 3 தான் நமக்கு பிரமாணம். ஏனைய பிரமாணங்கள்லாம் இதுக்குள்ளே அடங்கிடுது. நீங்கள் 10 பிரமாணம் சொல்கிறாங்க, எல்லாம் எதில் அடங்கிறது? இந்த 3க்குள்ளே அடங்கிடுது. எனவே ஒன்று காட்சி அளவினாலே பெருமானை சுட்ட முடியாது என்பது ஏற்கனவே சொல்லியாச்சு. எனவே அதனால் சுட்டப்பட்டால் அவன் என்ன ஆயிடுவான்? அசத்தாயிருவான். எனவே காட்சி அளவையினால் பெருமானை என்ன செய்ய முடியாது? சுட்ட முடியாது. அப்போ எஞ்சி நிற்பது என்ன அளவை? அனுமான பிரமாணமும் ஆகம பிரமாணம் தான். அப்போ அந்த 2 நாளும் அறியலாம்னா அறியலாம், 2 நாளையும் அறியலாம். அது எப்படி அறிய முடியும்? தக்க தேசிகன்பால், அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்டுத்தான் நீங்கள் அறிய முடியும். நேராக நூல் இருக்குது எடுத்து படிச்சிட்டோம்னா அதில் நமக்கு விளங்கிருமானா அப்படி விளங்காது, திருவருள் விளங்காது. அதுபோல் அனுமானமும். ஏன்னா அனுமானம் செய்யும் போதே நமக்கு எத்தனையோ தடை வருது. இப்போ ஒன்று நடக்குதுன்னா இது எதனால் நடக்குது? திருவருளால் நடக்குதா, வினையால் நடக்குதா, இதால் நடக்குதா, அதால் நடக்குதா, நமக்கு 1000 சந்தேகம் வருது. இந்த சந்தேகங்கள்லாம் நமக்கு என்ன ஆகணும்? அங்கே தக்க தேசிகன் இல்லைன்னா அந்த மலைவு நீங்காது. நமக்கு இதனால் இருக்குமோ அதனால் இருக்குமோன்னு நமக்கு பல தடைகள் வரும். தடைகளுக்கான விடை கிடைக்கலைன்னா நமக்கு என்ன ஆயிரும்? ஐயம் வரும், திரிவு வரும், குழப்பந்தான் வரும், விடை கிடைக்காது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அனுபவம் உடைய தேசிகன். அப்போ தேசிகருக்கு அனுபவம் இல்லைன்னா அவரால் அந்த ஐயத்தை நீக்க முடியாது. அப்போது கண்டிப்பாக என்ன வேணும்? அனுபவமுடைய தேசிகன் வேண்டும். எனவே ஆசிரியர் வழியாக அன்றி பயன் தர மாட்டா என்பதை இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு சொல்லியிருக்கிறார். எதில்? சிவப்பிரகாசத்துலேயே ஒரு சித்தியார்லேயே ஒரு பாட்டு சொல்லியிருக்கிறார். என்னென்னு? இங்கே மறையினால், அயனால், மாளால், மனத்தினால், வாக்கால் மற்றும் குறைவிழா அளவினாலும் கூறோனாது ஆகி நின்ற இறைவனார் கமலப்பாதம்பர். மறையினால், அயனால், மாளால், பட்டியல் பெரிய பட்டியல் சொல்கிறார். இதுலையெல்லாம் பெருமானை அறிய முடியாது, பெருமானை அறிய முடியாது என்று ஒரு பட்டியல் இதற்கு முந்தைய பாடலில் சொல்லுகிறார். எனவே இந்த வகையில் சத்து என்பது சிவஞானத்தினாலே அறியப்படுவது.
அசத்து என்பது சுட்டறிவினாலே அறியப்படுவது என்பது நாம் இங்கே பெறப்பட்ட கருத்து. இது நாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது மேலே சொன்னது தார்க்கியருடைய பார்வையில் சத்தும் அசத்தும் பார்த்தோம். அதே யார் இருக்கிறா, சாங்கியர் இருக்கிறாங்க. அவங்களும் நல்ல இந்த தர்க்கத்தில் நல்ல சிறப்பான ஒரு கொள்கையை உடையவங்க சாங்கியர். அவர்களும் இந்த சத்து அசத்தை சொல்கிறாங்க, சத்து அசத்தை சொல்கிறாங்க. அவர்களையும் நம்ம மறுக்கிறோம். எங்கே மறுக்கிறோம்? 6ஆம் நூற்பால் தான். 6ஆம் நூற்பால் அவர்களையும் நம்ம என்ன செய்கிறோம்? மறுக்கிறோம். 6ஆம் நூற்பா முதல் அதிகரணம். நான் 2வது அதிகரணம் பாட்டில் சொல்லிட்டேன். அது முதல் அதிகரணம். முதல் அதிகரணத்தில் என்ன சொல்கிறோம்? அறிவினால் சுட்டப்பட்ட சுட்டு அசத்து என்றது அப்படின்னு சொன்ன மாதிரி அது என்னது? 6ஆம் நூற்பா முதல் அதிகரணம். அதற்கு ஏது தான் என்னது? அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலான். இந்த ஒரு மேற்கோளும் ஒரு ஏதும், ஒரு மேற்கோளும் ஒரு ஏதும் 2 பேர்த்த மறுக்குது. யார? தார்க்கியருக்கும் இதுதான் மேற்கோள், சாங்கியருக்கும் இதுதான் மேற்கோள். சாங்கியருக்கும் இதுதான் மேற்கோள். ஆனால் பொருள் வேறு வேறு. தார்க்கியருக்கு சொல்லும்போது சொல்லுகிற பொருள் வேறு, சாங்கியருக்கு சொல்லும்போது சொல்லுகிற பொருள் வேறு. இந்த மேற்கோள் ஏது வெண்பா இதெல்லாம் என்ன செய்யணும்? இரட்டுற மொழிகங்கிறார். மேற்கோளை தனியாக இன்னொரு மேற்கோளை வச்சுக்கங்க. அப்போ இதை என்ன செய்யணும்? 2 அதிகாரணமாக வச்சுக்கணும். அதே மேற்கோள் அதே ஏது என்ன செய்யணும்? 2ஆக வச்சுக்கணும். இப்போ முதல்ல யாரை மறுத்துட்டார்? தார்க்கியரை மறுத்து இந்த உலகம் அசத்து தான், உலகம் அசத்து தான் சொல்லிட்டார். இப்போ 2வது அதையே நிரூப்பி சொல்லுங்க. அது யாருக்கு? சாங்கியருக்குரிய மறுப்பு, சாங்கியருக்குரிய மறுப்பு. ஏன்னா சாங்கியர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் யார் அப்படின்னா சர்க்காரியவாதி. சாங்கியர் யார்? சர்க்காரியவாதி. சர்க்காரவாதம் நமக்கு தெரியுமா இல்லையா? என்னது? உள்ளது தோன்றும், இல்லது வாராது. இது சர்க்காரியவாதம். இதை ரொம்ப சிறப்பாக சொல்கிறவங்க யார்? சாங்கியர், சர்க்காரியவாதி. எனவே அவன் என்ன சொல்கிறான்? உள்ளது தோன்றும், இல்லது வாராது. அப்படி அந்த கருத்து பிரகாரம் பார்த்தா அறிவினால் சுட்டப்பட்ட சுட்டு அசத்து என்பது பொருந்தாது. சாங்கியர் என்ன சொல்கிறான்? அவர்களை மறுத்த பிறகு, தார்க்கியரை மறுத்த உடனே சாங்கியர் வந்து நீங்கள் சொன்ன மேற்கோள் கேட்டேன், ஏது கேட்டேன், அது சரியாக பொருத்தமாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இல்லது அசத்து, உள்ளது சத்து. அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னது? இல்பொருள் தான் அசத்து, உள்பொருள் என்னது? சத்து. அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க? நம்மை நோக்கி இல்லது தோன்றாது என்பது சர்க்காரியவாதம், இல்லது தோன்றாது என்பது சர்க்காரியவாதம். நீங்கள் யார்? சர்க்காரியவாதி தானே. சைவர்கள்லாம் யார்? சர்க்காரியவாதி தான். இப்போ சர்க்காரியவாதினா நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளும் உள்ளது தோன்றும், இல்லது வாராதுன்னு சொல்கிறோம். எனவே இப்போது ஒரு பொருள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சூக்குமமாக இருந்து தூளமாக வருது, தூளமாக இருந்து சூக்குமமாக போகுதுன்னெலாம் சொல்கிறீங்க. அப்போ என்னது? உள்ளது தோன்றும், உள்ளது தோன்றும். உள்ளது தோன்றினா அதுக்கு என்ன பேர்? சத்துன்னு பேர். தோன்றினா அதுக்கு பேர் சத்துன்னு பேர். இல்லது தான் வாராது. எனவே அது அசத்து. இல்லது அசத்து, உள்ளது சத்து. அப்போது நீங்கள் இந்த சூக்கும வடிவிலிருந்து தோள வடிவில் வரக்கூடிய இந்த உலகத்தை அசத்து என்று சொல்வது பொருந்தாது, அசத்து என்று சொல்வது பொருந்தாது என்று நம்ம மறுக்கிறாங்க. அப்போது அவர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த மேற்கோளை இன்னொரு முறை சொல்கிறேன், கேட்டுக்கோ. என்னது? அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலாம். இங்கே பிரகாசம் என்ற சொல்லுக்கு, பிரகாசம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? அங்கனா அவனுக்கு சொன்னது வேற. யாருக்கு சொன்னது? தார்க்கியருக்கு சொன்னது உள்ளது இல்லதுன்னு சொன்னா இல்லையா? இங்கே பிரகாசம் என்பதற்கு புலனாதல்னு பேர். பிரகாசம்னா புலனாதல், அப்பிரகாசம்னா புலனாகாது மறைந்து நிற்பது. புலனாகி நிற்பதற்கு பிரகாசம்னு பேர். புலனாகாமல் மறைஞ்சு நின்னா அதுக்கு என்ன பேர்? அப்பிரகாசம்னு பேர். எனவே இந்த உலகம் ஒரு காலம் வரைக்கும் புலனாகி நிற்கும், ஒரு காலத்தில் என்னாகும்? புலனாகாமல் போகும். எனவே இந்த உலகம் எப்படிப்பட்டது? சுட்டறிவினால் அறியப்படுகிற எல்லா பொருள்களும் விரைவில் தோன்றி விரைவில் அழியும், விரைவில் தோன்றி விரைவில் அழியும். அப்போ இங்கே இருக்கான்னு கேட்டால் இருக்குது தான், இருக்குது. ஆனால் என்ன ஆகும்? அழிஞ்சு போகும். அப்போ இருக்குதுங்கிறதுனால அது என்ன ஆயிராது? சத்து ஆயிராது. சத்து என்பதற்கு என்ன பொருள்? எப்பவும் மாறாமல் இருக்கணும், தன்னிலை மாறாமல் இருக்கணும், தன்னிலை மாறாமல் இருக்கணும். அப்படி எந்த பொருள் மாறாமல் இருக்குதோ அதுக்கு தான் என்ன பேர்? சத்துன்னு பேர்.
மாறாத பொருளுக்கு தான் சத்து, மாறுகிற பொருளுக்கு அசத்துன்னு பேர். அசத்துன்னு பேர். இதுக்கு உதாரணம் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, நீரின் எழுத்து. நீரில் எழுத்து. அப்போ நீரின் எழுத்து என்னது? உள்ளதா இல்லதா? உள்ளது தான். அது சத்தா அசத்தா? அசத்து. இது யாருக்கு உடன்பாடு? சாங்கியருக்கு உடன்பாடு. நீரின் எழுத்து என்பது அசத்து தான். ஏப்பா உள்ளது தான், நீ உள்ளது சத்துன்னு சொன்னீன்னா நீரில் எழுத்து நீ என்ன சொல்லணும்? சத்துன்னு தானே சொல்லணும். ஏன் அசத்துன்னு சொல்கிற? அது என்னங்க எழுதுவே மறைஞ்சு போகுது. எழுதுவே மறைஞ்சு போகுது. பேய்த்தேர். பேய்த்தேர். நீரில் எழுத்தும் கனவும் பேய்த்தேர் என்னது இருக்கிற மாதிரி இருக்குது. சடார்னு மறைஞ்சு போகுது. சடார்னு மறைஞ்சு போகுது. அதனால் அது சத்து இல்லை. அது அதைத்தான் நானும் சொல்கிறேன். இந்த உலகம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் என்ன ஆகுது? உடனே அழிஞ்சு போகுது. எப்போ அழியுதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. எதாவது கேரண்டி இருக்கா? இத்தனை நாளைக்கு இருக்கும், இப்போ அழியும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உறுதியும் நமக்கு இல்லை. எனவே அது நமக்கு வள்ளுவ பெருமான் சொல்கிறார். 336வது குறள் என்னது? நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகுனர். அதுதான் அசத்து. இந்த உலகத்துக்கு பெருமையே அதுதான். இன்று இருப்பவன் நாளைக்கு இல்லை, இன்று இருப்பவன் நாளைக்கு இல்லை என்பது தான் அதனுடைய சிறப்பு. நமக்கு சித்தியார் பாட்டு ரொம்ப அழகாக சொல்வார். மன்னதனில் வாழ்வும் வானத்து அரசு அயன் மாளார் வாழ்வும். மன்னதில் நல்ல வாழ்க்கை, வானத்தில் இந்திரலோகத்தில் இடம். அப்புறம் என்னது? அயன் திருமால் போன்ற வாழ்வு. எந்தரு பூத யோனிகள் யாவும் எல்லாம் கண்ட இந்திர மாசாலம். மாயாஜாலம் மாதிரி மறைஞ்சு போகுது. என்னமோ இந்திர பதம்ங்கிறான். சடார்னு வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, அது போயிடுச்சு. திருமால் பதம் அதுவும் அப்படி போயிடுச்சு. பிரம்மன் பதம் அதுவும் அப்படி போயிடுச்சு. எனவே இதெல்லாம் எப்படி இருக்குது? இந்திர மாஜாலம். எனவே அப்படி போல எப்படி இருக்கிறதான்? கணா கழுதி ரதம் காட்டி. கணானா கனவு, கழுதி ரதம்னா என்னது? பேய்த்தேருக்கு கழுதி ரதம்னு ஒரு பேர் இருக்குது. எனவே காட்டி உண்டு போல் இன்றாம். அதுக்கு என்ன சொல்கிறாரு? உண்டு போல் இன்றாம். அது உள்ளது போல தெரியும், ஆனால் உண்மையில் அது என்னது? இல்லாதான். அப்படி அவ்வளோ வேகமாக போயிடும். எனவே பண்பின் உலகினை அசத்து என்பர். இப்படிப்பட்ட உலகத்தை என்னன்னு சொல்லுவாங்க? அசத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது உண்டு போல தான். நீ சொல்கிறது சரிதான். அது என்னது? சூக்குமமாக இருந்து தூளமாக வருது, தூளமாக இருந்து சூக்குமமாக, அதெல்லாம் சரிதான். ஆனால் இது விரைவு கருதி நிலைத்த பொருளாக இல்லாமல் கண்ணிமிக்கிற நேரத்தில் போகுது, கண்ணிமிக்கிற நேரத்தில் வருது. எனவே இது என்னன்னு சொல்ல முடியாது? சத்துன்னு சொல்ல முடியாது என்று அவரை மறுக்கிறார். எனவே இந்த வகையில் அறிவினால் அறிந்தயாவும் அசத்தாதல் அரிதி. அப்போது இந்த சுட்டறிவினால் எதை அறிந்தாலும் அது என்னது? அசத்து தான் என்று சொல்லி அதை நிறுவுகிறார். இப்போ இதன் மீது என்ன தடை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மா சிற்றறிவு உடையது தான். இந்த அறிவினை கொண்டு சுட்டி அறியலாம். இந்த அறிவினை கொண்டு யார் அறியலாம்? பெருமானை சுட்டி அறியலாம் என்பது யார்? சிவாத்துவ சைவருடைய கருத்து. சிவாத்துவ சைவர் என்ன சொல்கிறாங்க? பெருமானை ஆன்ம அறிவு கொண்டு சுட்டி அறியலாம். இது யாருது? சிவாத்துவித சைவர். அந்த கருத்தை தான் நாம் என்ன செஞ்சிட்டோம்? அப்படியெல்லாம் சுட்டி அறிய முடியாதியா. அப்படி அறிஞ்சினா அவன் என்ன ஆயிடுவான்? அசத்தாயிடுவான். எனவே என்ன செய்ய முடியாது? அப்படி அறிய முடியாது. அப்போ இது பாடானவாதி என்ன சொல்கிறான்? ஐயா, இறைவனை எப்பவும் அறிய முடியாது. என்ன சொல்கிறான்? இறைவனை நீ சுட்டி அறியலான்னு சொல்கிறவன் யார்? சிவாத்துவித செய்வர். பாடானவாத செய்வர் என்ன சொல்கிறான்? பெத்தத்துலேயும் சுட்டி அறிய முடியாது, சுத்தத்துலேயும் அறிய முடியாது. பெருமானை நீ எப்போவுமே அறிய முடியாது. பெத்தத்துலேயும் முத்தியிலையும் இந்த ஆன்மா சிவத்தை அறியவே அறியாது. இது யாருடைய கருத்து? பாடானவாத செய்வருடைய கருத்து. அந்த கருத்தை மறுக்கிறார். ரெண்டாவது என்ன செய்கிறாரு? அந்த கருத்தை மறுக்கிறார். என்னது? என்றும் அறிவினால் அறிய ஒணாதே ஆவதொன்று இல்லை. ஐயா, பெத்தத்தில் நீ சுட்டி அறியலை, அதனால் சரி. முத்தியிலையும் பெருமானை நீ அறியலைனா பெருமானுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அவனால் பெறுவது என்ன? ஒன்றுமே இல்லை. நீ எப்போவுமே அவனை அறியலைனா அவன் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? ஆவதொன்று இல்லை. இறைவனால் நீ பெறக்கூடிய இன்பம் எதுவுமே இல்லைன்னு ஆயிரும். ஏன்னா நீ அவனை அறிய போகிறதில்ல, அவனோட கலக்க போகிறதில்ல, அவன் தருகிற இன்பத்தை நீ நுகர போகிறதில்ல. அப்புறம் அவன் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? எதுக்கு இவ்வளவு கஷ்டம்?
இந்த முயற்சி செஞ்சு ஆசிரியரை போய் அடங்குங்க, இப்படி சாதகம் பண்ணுங்க, அந்த சாதனை பண்ணுங்க, இதை விடுங்க, அதை பெறுங்க என்று இத்தனை முயற்சி என்னது வேலையற்ற வேலை. இதெல்லாம் தேவையே இல்லை. அதான் சொல்கிறார் என்றும். இங்கே என்றும் என்பது என்னது, பெத்த காலத்துலேயும் சரி முத்தி காலத்துலேயும் சரி. முத்தி காலத்துலேயும் அறிவினால், எந்த அறிவினால்? ஆன்ம அறிவினால். ஆன்ம அறிவினால் அறிய ஒணாதேல், ஆன்மானால் அறிய முடியலன்னா என்ன இல்லை, ஆவதொன்று இல்லை. அப்போ அது அப்படி ஒரு பொருள் இருந்து பிரயோஜனம் இல்லை, அது இல்பொருள் ஆகிடும். எந்த நிலையிலும் அறிய முடியல, அதுக்கு என்ன பேர்? அதுக்கு இல்பொருள்னு பேர். எது போல்? முயற்கொம்பு ஆமைமயிர் கம்பளம் போல் அது என்ன ஆயிரும்? இல்பொருளாக மாறிடும். இந்த இல்பொருளுக்கு இலக்கணம் நமக்கு 243 சித்தியார் பாட்டு 243 சொல்லுது. உணராத பொருள் சத்து எண்ணில் ஒரு பயன் இல்லை. உணராத பொருள் சத்து எண்ணில் ஒரு பயன் இல்லை. தானும் புணராது, தானும் இந்த ஆன்மா சிவத்தோடு கூடாது. நாமும் சென்று பொருந்துவது என்றான், அதுவும் நம்மளை பற்றாது, நாமளும் போய் அதை பற்ற முடியாது. என்றும் தனவாத கருமம் ஒன்றும் தருவது இல்லை. தனவாத கர்மம் நீங்காதது. எனவே நீங்காத செயல் என்பது எதுவும் இல்லை. இது எப்படி இது எதற்கொத்தது? வானத்து இணரார் பூந்தொடையும், வானத்து தாமரை ஆகாய தாமரை, யாமை எழும் மயிர் கயிறும், ஆமை மயிர் கயிறு போல அது என்னது? அது இல்பொருள் ஆகிவிடும். எது? சிவத்தை எப்பவும் ஆன்மா அறியாதுன்னு சொல்லிட்டா. யாருடைய கருத்து இது? பாடானவாத செய்வருடைய கருத்து. ஆன்மா சிவத்தை ஒருபோதும் அறியாதுன்னு சொன்னால் என்ன ஆயிரும்? இல்பொருள் ஆயிரும் என்று அவர்களை மறுக்கிறார். உடனே பரிணாமவாதி வந்துட்டான். யார் முதல்ல மறுத்தமா இல்லையா? சிவாத்துவித சைவர், அவன் தான் பரிணாமவாதி. அவன் என்ன கேட்குறான்? ஐயா, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? சிவத்தை அறியலான்னு சொன்னேன், நீ அறிய முடியாது, அறியவே முடியாதுன்னு சொன்னேன். அவன் அறிய முடியாதுன்னு சொன்னான். அப்போ அப்படி ஒரு பொருள் இல்பொருள் ஆயிரும், அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் சொல்லும்போதே அறியலான்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? அறிய முடியாதுன்னு சொன்னேன். அவன் அறிய முடியாதுன்னு சொன்ன, என்ன சொல்கிற? அறியலான்னு சொல்கிறேன். என்னையா அப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிற? ஆன்மபோதத்தால் அறியப்பட்டதெல்லாம் அசத்தாய் அழிந்து போகும் என்று சொன்னேன். முதல்ல அதானே, அறிவினால் அறிந்த யாவும் அசத்துன்னு சொன்னேன். நான் சொன்னதுக்கு, நான் ஆன்ம அறிவால் அறியலான்னு சொன்னதுக்கு அது அசத்தாயிரையான், சிவத்தை நீ அறிய முடியாதுன்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, ஏதோ நல்லா தான் சொல்கிறியாட்டிருக்கு அப்படின்னு ஏற்றுக்கிட்டா. அவன் பாடானவாதர் செய்வ சொன்னான். என்ன சொன்னான்? சிவத்தை ஒருபோதும் அறிய முடியாதுன்னு. உடனே என்ன சொல்லிட்டேன்? எப்பவுமே அறியலைன்னா அது இல்பொருள் ஆயிரும், இல்பொருள் ஆயிருன்னு சொல்கிறையே. அப்போது என்னது நான் சொன்னதுக்கு? நான் சொல்லும்போதே நான் பார்க்கலான்னு சொன்னால் முடியாதுங்கிற. அவன் முடியாதுன்னு சொன்னான், நீ என்ன சொல்கிற? முடியுன்னு சொல்கிற, முடியுன்னு சொல்கிறையே, என்ன மாறி மாறி சொல்கிறையே என்று அவன் என்ன செய்கிறான்? தடை எழுப்புகிறான். அதற்கு விடைய அடுத்த வரி சொல்கிறார் பாருங்க. தொன்மை அறிவுதான், தொன்மை அறிவுதான் ஒன்றை முந்தி அதுவதுவாக காணும் அறிவுகான். தொன்மை அறிவுதான் ஒன்றை முந்தி அதுவதுவாக காணும் அறிவுகான். அதாவது அனாதியே அறிவுடைய ஆன்மா. ஆன்மாவுக்கு அனாதி அறிவு இருக்கா இல்லையா? அனாதி அறிவு இருக்குது, கொஞ்சம் விளங்காமல் இருந்துச்சு, அவ்வளோதான். அனாதிய ஆன்மாவுக்கு என்ன உண்டு? அது அறிவுடை பொருள் தான். எனவே அனாதிய அறிவுடைய ஆன்மாவின் அறிவானது கருவிகளோடு கூடி, அது என்ன செய்யுது? கருவிகளோட கூடி அந்த விடயங்களை அறியும் போது, உலக விடயங்களை அறிகிற போது எப்படி இருக்கும்? அதுவதுவாய் அழுந்தி அறியும். தொன்மை அறிவுதான் ஒன்றை, எது? உலக விடயத்தை. தொன்மை என்பது அனாதிய அறிவுடைய ஆன்மா ஒன்றை, உலக விடயங்களை என்ன செய்யும்? முந்தி அறியும். நான் பார்த்தேன்னு அறியும். ஒவ்வொன்றையும் அறியும்போது எப்படி அறியும்? நானே அறிகிறேன் என்ன செய்யும்? ஒவ்வொன்றையும் அறியும். அப்புறம் எப்படி அறியும்? அதுவதுவாக அறியும். அறியும் போது எப்படி அறியும்? அந்தந்த விடயமாகவே நின்று அறியும், அந்தந்த விடயமாகவே நின்று அறியும். எனவே அதுவதுவாக காணும் அறிவுகான். எனவே அப்படி அறிகிற அறிவு என்ன அறிவு? அதுக்கு பாசஞானம் பசுஞானம்னு பேர். பாசஞானம் பசுஞானம். ஏன்னா பாசஞானத்திலையும் பசுஞானத்திலையும் தான் இது அறிகிற போது எப்படி அறியும்? அழுந்தி அறியும், அழுந்தி அறியும். பதிஞானத்தில் அறியும் போது இது என்ன செய்யாது? அழுந்தி அறியாது, அழுந்தி அறியாது. ஏன்னா அது என்ன இருக்கும்? அந்த சிவத்தின் வியாபகத்தில் இந்த பொருள் எல்லாம் அடங்கி நிற்கிறது. எனவே இது என்ன செய்ய வேண்டியதில்லை?
தனித்து ஒவ்வொரு பொருளாக அறிய வேண்டிய அவசியம் அதுக்கு இல்லை. சிவஞானம் பெற்ற ஆன்மாவுக்கு உலக விடயங்களை என்ன செய்ய வேண்டியதில்லை, அழுந்தி அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எப்போ அறியும்? பாசஞானத்தினால் அறியும் போதும் பசுஞானத்தினால் அறிகிற போதும் ஆன்மா உலக விடயங்களை அழுந்தித்தான் அறியும், அதுவதுவாகத்தான் அறியும். அப்படி எதை நீ அறிகிறாயோ, அப்படி எதை அறிகிறாயோ அதுக்கு தான் என்ன பேர்? அசத்துன்னு பேர். அதுக்கு பேர் தான் அசத்து. எனவே சத்துக்கும் அசத்துக்கும் உள்ள வேறுபாடு, மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. ரெண்டும் ஒன்றல்ல. இதுக்கு என்ன சொல்லலாம்? இந்த பசுஞானத்திற்கும் பதிஞானத்துக்குள்ள வேறுபாடு எப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல. கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல. இது கண்ணொளி என்பது என்னது? ஆன்மாவினுடைய அறிவு. சூரிய ஒளி என்பது சிவத்தினுடைய அறிவு. இது காணுகிற ஒளி, அது காட்டுகிற ஒளி. எனவே ரெண்டுக்கும் என்ன பேர்? ஒளின்னு தான் பேர். சூரிய ஒளினாலும் அது ஒளின்னு தான் பேர், கண்ணொளினாலும் அது ஒளின்னு தான் பேர். ஆனால் ரெண்டும் ஒன்றான்னு கேட்டால் ரெண்டும் ஒன்றல்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணொளி துணையின்றி அறியாது. கண்ணு ஒரு பொருளை பார்க்கணும்னு சொன்னால் அதுக்கு என்ன வேணும்? ஏதாவது ஒரு வேணும். சந்திரனோட ஒளியோ, சூரியனுடைய ஒளியோ, விளக்கினுடைய ஒளியோ, ஏதாவது ஒரு ஒளியை பற்றி நின்றுதான் கண்ணொளி காணுமே அன்றி தானாக இது எதையுமே காணாது. எனவே அந்த துணை பற்றி நிற்கின்ற அந்த ஒளிக்கு என்ன பேர்? வியஞ்சகம்னு பேர். இந்த வியஞ்சகம் என்பது என்னது? துணை. அப்போ கண்ணொளி வியஞ்சகம் இல்லாமல் எதையும் காணாது, துணையின்றி எதையும் காணாது. கண் ஒரு பொருளை காணணும்னா அதுக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக துணை வேணும். துணை இல்லாமல் கண்ணொளி காணவே காணாது. ஆனால் சூரிய ஒளி இருக்குது பாருங்கள், சூரிய ஒளிக்கு என்ன வேண்டியதில்லை? வியஞ்சகம் வேண்டியதில்லை. அதுக்கு வியஞ்சகம் வேண்டியதில்லை. இன்னொன்று, அதுதான் வியஞ்சகமாக நிற்கும். அதுவே வியஞ்சகமாக நிற்கும். எனவே அது என்னது? அதுதான் காட்டி நிற்கும். அது காட்டுகிற ஒளி, இது அதை பற்றி நின்று காணுகிற ஒளி. அப்படியே ஆன்மாவுக்கு வாங்க. ஆன்ம அறிவு என்பது துணை இல்லாமல் அறியவே அறியாது. அதுக்கு எப்பவுமே வியஞ்சகம் வேணும். என்னது? துணை, கருவிகளின் துணை. பெத்த காலத்தில் கருவிகளின் வாயிலாகத்தான் இது அறியும். முத்தி காலத்தில் திருவருளின் வாயிலாகத்தான் அறியும். எனவே இந்த வியஞ்சகம் இல்லாமல் என்ன செய்யாது? இந்த அறிவு, ஆன்ம அறிவு ஒன்றையும் விடையாது. உலகத்தை அறியணும்னா கருவிகளுடைய துணை வேண்டும். இறைவனை அறியணும்னா திருவருளினுடைய துணை வேண்டும். அப்போது முத்தி காலத்தில் அதுக்கு கருவி எது? திருவருள் தான் அதுக்கு கருவி. பெத்த காலத்தில் அதுக்கு எது கருவி? அங்கே கருவி நமக்கு இருக்கக்கூடிய 36 தத்துவங்கள், 96 கருவிகள் இதுக்கு என்ன ஆகும்? கருவிகளாக நின்று இதற்கு அறிவை விளக்கும். எனவே இந்த கருவிகளின் வாயிலாக இது அறிகிற போது எப்படி அறியும்? ஏகதேசமாக அறிகிற போதும் கருவிகள் வாயிலாக அறியும் போது எப்படி அறியும்? ஏகதேசமாக அறியும். அப்படியே ஒரு பகுதியை தான் அறியும், முற்றும் அறியாது. ஆனால் திருவருள் விளக்க அறிகிற போது இது எப்படி அறியும்? முற்றும் அறிந்து நிற்கும் என்பதை நாம் நினைந்து பார்க்கணும். இது 233வது சித்தியார் பாடல் என் குறித்து கொள்ளுங்கள். விளக்கமெல்லாம் தனியாக பார்த்துங்க. அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால். ஆன்மா என்ன அறியும்? ஒன்றை அறியும், ஒன்றினால் அறியும். அப்போ ஒன்றொன்றாகத்தான் அறியும், ஒன்று உணர்த்த தான் உணரும். அறிதலாலும் அறிந்தவை மறத்தலாலும். அறிஞ்சால் மட்டும் பிரச்சனை இல்லை. என்ன ஆகும்? அறிக்கும் போதே என்ன செஞ்சிடும்? பின்னாடியே மறந்துக்கிட்டே வரும். முன்னாடி படிச்சுக்கிட்டே போனோம்னா பின்னாடி என்ன ஆகும்? மறந்துக்கிட்டே வரும். எனவே ஒன்றை மறந்து அப்புறம் அறியும் போது எப்படி அறியும்? அறிவிக்க அறிதலாலும். அப்படி தான் அறியறியா. சரி, மறந்தாலும் பரவாயில்ல, நீயா அறிஞ்சிக்குவியா அப்படின்னா இல்லைங்க, கொஞ்சம் சொன்னால் தான் பரவாயில்ல. அப்போது அறிவிக்க அறிதலாலும். அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையாம். சரி, அப்படி தான் இருக்கட்டும். உன்னை நீ தான் அறிகிற, காட்டை தான் காணுகிற, இதெல்லாம் சரி. இப்படி நம்ம லட்சணம் இதுதானாவது உனக்கு தெரியுமானா? அதுவும் இதுக்கு தெரியாது. கருவி வேணும், காட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும், எல்லாம் இருந்து தான் நான் பார்ப்பேன். ஒரு ஆள் வந்து வாயில் வச்சு ஊட்டி விடணும், அப்போ தான் நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுவான்? நானே சாப்பிட்டேம்மா.
நானே சாப்பிட்டேன். அப்போது கடை இதெல்லாம் செஞ்சாலும் பரவாயில்ல, அவர் வந்தார் எனக்கு ஊட்டி விட்டார் அப்படின்னாவது சொல்லுவானானா? அதெல்லாம் சொல்ல மாட்டான். இவனா எடுத்து சாப்பிட தெரியாது, ஆனால் என்ன சொல்லுவான்? ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவான். சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்? நானே சாப்பிட்டேன், நானே சாப்பிட்டேன். இதுதான் நம்ம லட்சணம். அப்போது குறைஞ்சபட்சம் நம்ம இழிவியாவது தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அதுவும் தெரியாது. என்னது? அறிந்திடும் தன்மையும் தான் அறியாமையினாலும் தானே அறிந்திடும் அறிவன் அன்றாம். எனவே இந்த ஆன்மா என்ன கிடையாது? தானே அறிகிற அறிவு இதற்கு இல்லை, சுதந்திர அறிவு இதுக்கு கிடையாது. எனவே இவன் யார்? அறிவிக்க அறிவன் என்று சித்தியார் 233வது பாட்டில் சொல்கிறார். அப்போது இந்த அப்படின்னு சொன்னால் இப்போ இறைவனை அறிவது எவ்வாறு? இப்போ அடுத்த கேள்வி என்ன வந்துருச்சு? சிற்றறிவினால் அறிய முடியாது, அறிஞ்சால் அது சத்தாயிருவான், அசத்தாயிருவான். பாடானவாதி ஒரு வகையால் அறிய முடியாதுன்னு சொன்னால் அவன் இல்பொருள் ஆயிடுவான். சரி, அதெல்லாம் சரிங்க. எப்படி தான் அறியறது? இது வரைக்கும் இப்படி முடியாது அப்படி முடியாததையே சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே, எப்படி தான் அறியறது? கொஞ்சம் அறியறத சொல்லுங்கள். அப்படின்னா என்னது? மற்ற அறிவினுக்கு அறியொணாதே. மற்ற அறிவினுக்கு மற்ற என்பது வினைமாற்று. எனவே அதெல்லாம் இருக்கட்டும், முடியாதுன்னே சொல்லாதீங்க சார். கொஞ்சம் முடிகிற மாதிரி ஏதாவது கொஞ்சம் நம்பிக்கையை கொடுங்க, அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாரு? சிவஞானம் அறிவினுக்கு அறியவனாத. நம்ம அறிவினால் அவனை அறிய முடியாதுன்னு சொன்னால் எந்த அறிவினால் அறியலாம்? பதிஞானத்தினாலே, சிவஞானத்தினாலே அவனை அறியலாம். ஏனைய அறிவாகிய பாசஞானத்தினாலும் பசுஞானத்தினாலும் அவனை என்ன செய்ய முடியாது? நம்மால் ஒருபோதும் அறிய முடியாது என்பது நமக்கு இங்கே கடைசி வரியில் சொல்லி, அனைத்துலகும் ஆயனின்னை ஐம்புலன்கள் காண்கிலா. அந்த பெருமானை அனைத்துமாய் இருக்கிற பெருமான் கருவிகளாக இருக்கான், கரணங்களாக இருக்கிறான், எல்லாமா இருக்கிறான். ஆனால் அவனை என்ன காணாது? இந்த 5 புலன்களும் காணாது. இது நமக்கு திருவாசகம். அந்த வேலை திருவாசகம் இன்னொரு பாட்டு கூட இருக்குது. மாறி நின்று என்னை மயக்கடும் மஞ்சப்புலனைந்தின் வழியடைத்து அமுதே ஊறி என்னுள் எழுபரம் சோதி. அப்போது இதுக்குள்ளேயே இருக்கிறான், இந்த உள்ளத்துக்குள்ளே பெருமான் இருக்கிறான். அவன் யார்? கல்வன்னர். என்ன கல்வன்? உள்ளங்கவர் கல்வன். எங்கே இருக்கிறான்? உள்ளத்தினுள்ளே இருக்கிறான். ஆனால் என்ன செய்ய முடியாது? அவனை நம்மால் இந்த கருவிகள் கொண்டு அறியவே முடியாது என்று சொல்லி அந்த பாட்டை நிறைவு செய்கிறார் 55. இப்போ பாருங்கள், ஆன்ம அறிவினால் அறியப்படுகிற பொருள் அசத்து. எனவே அசத்தாகிய உலகத்தை ஆன்மா தான் அறியுமா? அட சரிங்க, சத்துக்கு தான் இவ்வளோ பிரச்சனை, சத்தை அறியறதுக்கு தான் சுட்டு அறியாது, இப்படி அறியாது அப்படி அறியாதுலாம் சொல்கிறீங்க. சரி, விட்டுருங்க சார், அதெல்லாம் போயிட்டு போகுது. சிவஞானம் எப்போ வருமோ அப்போ பார்த்துக்கலாம், சிவஞானம் வரும்போதே பார்த்துக்கலாம். அது என்னமோ முத்தி நிலைங்கிறீங்க, அதுக்கு குருநாதரை வரணுங்கிறீங்க, அப்புறம் இருவினை ஒப்பு, மலபரி பாகம், சத்தினி பாதம், அதெல்லாம் என்னைக்கு பார்த்து. சரி, அதெல்லாம் கிடக்கட்டும். இந்த உலகத்தையாவது இவன் பார்ப்பானா பார்க்க மாட்டானா? அசத்தாகிய பொருளை ஆன்மா தானே அறியுமோ? சத்தை தான் தானாக அறியாது, போய் தொலையுது. இந்த அசத்தையாவது இவன் அறிவானா? அசத்தை அறிவது எது? ஏன் இந்த பதி இருக்குது, பசு இருக்குது, பாசம் இருக்குது. இந்த 3ல் இந்த உலகத்தை அனுபவிப்பது எது அனுபவிக்கும்? அறிவது எது? பதி அறியுமா? பசு அறியுமா? பாசம் அறியுமா? பாசம். இந்த 3ல் உலகமாகிய அசத்தை அறிவது எதுன்னா இங்கே 56வது பாட்டு சொல்கிறார். அசத்தை ஆன்மா அறிகிற முறைமை. அசத்தை அறிவது எது? ஆன்மா தான் அறியும். அதை 6 வகையான கருத்துக்களை சொல்லி ஆன்மா அசத்தை அறிகிற முறைமையை சொல்கிறார். அருமையான பாட்டு, மனனம் செய்ய வேண்டிய பாட்டு. பாருங்கள். எவ்வறிவு அசத்து அறிந்தது என்னில். எவ்வறிவு எந்த அறிவு? பசுஞானமா, பாசஞானமா, பதிஞானமா? 3 ஞானம் இருக்குது. இந்த 3 ஞானத்தில் பாசத்தை அறிவது எது என்று சொன்னால் என்னது?
உயிர் அறியாது. உயிர் அறியாது. உயிர் அறியாது. இப்போ 6 கருத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மேலே 6 கருத்து சொல்லியிருக்கிறோம். என்னன்னு பாருங்கள். 54வது பாட்டில் அந்த 6ஐயும் வச்சுக்கங்க, அப்போ தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். 54வது பாட்டில் ஈஸ்வர அதிகாரவாதி என்ன சொன்னான்? ஆன்மா தானே அறியும்னா. ஆன்மா எப்படி அறியும்? தானே அறியும்னா. சிவசங்கராந்தவாதி என்ன சொன்னான்? ஆன்மா சுட்டி அறிகிற அறிவு இல்லைங்கன்னா. சுட்டி அறிகிற அறிவே இல்லைன்னா. சிவசமவாதி இந்திரியங்கள் ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்கும்னா. இப்போ ஆன்மா தானே அறியும்னா என்ன அர்த்தம்? ஒருத்தனும் வேண்டாங்க, நானே பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், இந்த கருவி கிருவியெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, சிவமும் வேண்டியதில்லை, எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது என்னது? தானே அறிகிற அறிவு. அப்புறம் வியாபக அறிவு. இன்னொன்று என்னது? வியாபக. அது என்னது? நல்லா இருந்து நானே அறிந்தாங்கு அறிவன். அறிந்தாங்கு அறிவன் யார்? பெருமான் இல்லை, நானும் தான். நானும் யார்? வியாபக அறிவு தான் அப்படின்னு சொல்கிறவன் யார்? சிவசங்கராந்தவாதி. அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்? இந்த கருவிகள் இருந்தால் இவன் அறிவான். கருவிகள் இருந்தால் அறிவான். கருவிகள் ஆன்மாவுக்கு அறிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறவன் யார்? சிவசமவாதி. சிவசமவாதி. அப்புறம் இன்னொருத்தன் சொன்னான், இறைவன் கருவிகளுக்கு அறிவை கொடுத்து அது மூலம் ஆன்மாவுக்கு கொடுப்பான். கருவிகளுக்கு அறிவை கொடுத்து அதன் மூலம் என்ன செய்வான்? ஆன்மாவுக்கு கொடுப்பான்னு சொல்கிறவன் பரிணாமவாதி. அப்படி சொல்கிறவன் பரிணாமவாதி. அப்புறம் இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்? ஆன்ம அறிவினால் இறைவனை அறியலான்னா. யார்? சிவாத்வித சைவர். அடுத்து ஆன்ம அறிவினால் இறைவனை அறிய முடியாதுன்னு சொன்னவன் யார்? பாடானவாத சைவர். இப்போ 6 வகையான கருத்து நம்ம பார்த்துருக்குறோம். 54, 55 பாடலில் ஆன்மா அறிகிற முறைமை அப்படிங்கிறதுல 6 கருத்து பார்த்துருக்குறோம். இந்த 6 கருத்தை வச்சுக்கங்க, ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ இந்த பாட்டுக்கு வாங்க. உயிர் அறியாது. அசத்தை அறிவது எதுனா உயிர் அறியாது. ஆன்மா தானே உலகத்தை அறியாது. ஏன் அறியாது? இதுக்கு சுதந்திரம் கிடையாது சார். இதுக்கு சுதந்திரம் கிடையாது. இது என்ன அறிவு? ஏற்கனவே சொல்லியாச்சு. என்னென்னு? அறிவித்தால் அறியும். அறிவித்தால் அறியும். அப்போ ஆன்மா தனித்து உலகத்தை அறியாது. தனித்து உலகத்தை அறியாது. சரி, அப்போ ஆன்மா அறியாது. அப்புறம் இதுக்கு என்னது? 5ஆம் நூற்பால் இருக்குது. 5ஆம் நூற்பால் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. என்னது? இந்த ஆன்மா தமது முதலாலே உணரும்னார். தமது முதலாலே உணரும் என்பது 5ஆம் நூற்பால் சொல்லியிருக்கிறார். சரி, ஈசன் அவ்வறிவு அறியான். சரி, ஆன்மா தான் அறியாது. இந்த சிவபெருமான் உலகத்தை அறிவாரோ அப்படின்னா அவர் இப்படி அறிய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. உலகத்தை அறிய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. காரணம் என்னது? யாவையும் சூனியம், சத்தெதிர். சத்தெதிர் யாவையும் சூனியம். எனவே என்ன ஆகாது? சத்தே அறியாது. சத்தே அறியாது. 7ஆம் நூற்பா. அப்போ சத்து உலகங்களை சுட்டி அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சிவம் ஒருபோதும் என்ன செய்யாது? உலகத்தை அறிய வேண்டிய அவசியம் அதுக்கு இல்லை. சரி, இந்த பாச கூட்டம், இந்த ஆணவம், கண்மம், மாயெல்லாம் சொல்கிறோமே, இதில் ஏதாவது உலகத்தை அறியுமா? இது ஏதாவது உலகம், இந்த 3ல் ஏதாவது ஒன்று உலகத்தை அறியுமா அப்படின்னா அது என்னது? அதெல்லாம் சடம். இந்த இந்திரியங்கள் ஆணவம், கண்மம், மாயன்னு வச்சுக்கோங்க. இல்லை நமக்கு இருக்கிற கருவி என்னது? ஞானேந்திரியம். இந்த ஞானேந்திரியம் உலகத்தை தானே அறியுமானா? அப்படி அறியாது. ஏன்? அதுக்கு அறிவில்லை சார். அதுக்கு அறிவில்லை. என்னங்க இருக்கிறதே 3 பேர் தான். ஒன்று கருவி இருக்குது, ஆன்மா இருக்குது, சிவம் இருக்குது. இந்த 3ல் ஆன்மா போய் அறியுமான்னு கேட்டால் அவனுக்கு அவ்வளவு அறிவு பத்தாதுங்கிறீங்க. அவனுக்கு அவ்வளவு அறிவு பத்தாது. சிற்றறிவு. சரி, அப்போ அவனுக்கு அறிவு பத்தாதுன்னா நல்ல அறிவுடையவன் போய் பார்ப்பானா? அவன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறீங்க. அவன் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறீங்க. இப்போது அறிவு கம்மியாக இருக்கிறவனும் பார்க்க மாட்டான், அறிவு நிறையா இருக்கிறவனும் பார்க்க மாட்டான். சரி, இந்த கருவியாவது பார்க்க மாட்டான். அவனுக்கு அறிவே இல்லை. இருக்கிறதே 3 கேட்டகரி தான். அறிவு கம்மியாக இருக்கிறவன், அறிவு நிறையா இருக்கிறவன், அறிவே இல்லாதவன். இப்போ 3 பேரும் பார்க்க மாட்டான். கம்மியாக இருக்கிறவனுக்கு
சுதந்திரம் இல்லை, பார்க்க மாட்டான். அது யார்? ஆன்மா. அறிவு, நல்ல அறிவு பெற்றவன் இறைவன், அவன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த கருவி அதுக்கு அறிவே இல்லை, பார்க்காது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? 3 இருக்குது, 3மே பார்க்காதா? சரி, ஒன்றொன்னா பார்த்தோம், கம்பைன் பண்ணி பார்ப்போமே. இந்த 2 பேர் போய் பார்ப்பானா? பார்க்கலாம். 2 பேர் போய் பார்ப்பானா அப்படின்னா என்னது? அடுத்து 4வது கேள்வி கேட்குறார். ஆன்மா என்ன செய்யுது? ஆவி செவ்விய கருவி கூடி. ஆவி செவ்விய கருவி கூடி. இந்த ஆன்மாவும் சிறப்பான கருவி. அது ஞானேந்திரியன் பேர். அதுக்கு என்ன பேர்? ஞானேந்திரியனுக்கு. அதனால் ஞானத்தை தருவதினாலே அதற்கு ஞானேந்திரியன்னு பேர். அப்போது இந்த 2 பயலும் ஒட்டுக்கா போனால் பார்ப்பானா? யார்? ஆன்மாவும் கருவியும். 2 பேரும் போய் இப்போ அந்த உலகத்தை தெரியுதா பாருங்க அப்படின்னா என்னது? ஒன்றும் கூட்டே சரியில்லை. இவனுக்கு என்னது? ஒழுங்காக பார்க்க தெரியாது. அந்த கருவிக்கு சுத்தமாக அறிவே கிடையாது. இது என்ன ஆகும்? நாங்கள் 2 பேரும் போனால் சரி வராது. அவருக்கு பார்க்கவே தெரியாது, இவருக்கு சரியாக பார்க்க தெரியாது. அப்போ ஆன்மாவும் கருவியும் போனால் உலகத்தை அறியுமோனா? அறியாது. சிற்றறிவும் சடமும் சேர்ந்தா உலகத்தை அறியாது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சரி, இப்போ ஆன்மாவும் சிவமும் கூடி உலகத்தை அறியுமோ? இப்படி வச்சுங்க. இந்த கூட்டாவது பார்க்கலாம். தனித்தனியாக கேட்டால் முடியாது. நீங்கள் 2 பேர் போய் பார்க்குறீங்களா? பார்க்கலாம். 2 பேர் போய் பார்க்குறீங்களா? அருளில் சேராது. என்னது? ஆன்மா அருளில் சேர்ந்த பிறகு உலகத்தை அறியாது. ஏன் அறியாது? ஐயா, பேரின்பத்தை நுகர்ந்தவன் போய் உலகத்தை பாருன்னு அவனை கேட்பான். ஐயா, அதையெல்லாம் விட்டுட்டு தான் நான் வந்திருக்கிறேன், திருப்பியும் போய் அதை பார்க்க சொல்கிறீங்க என்ன? ஐயா, என்னை ஆளை விடுங்க அப்படின்னு சிவத்தை பார்த்ததுக்கப்புறம் அவன் என்ன செய்ய மாட்டான்? உலகத்தை பார்க்க மாட்டான். சிவத்தை அனுபவிக்கிற ஆன்மா என்ன செய்யாது? உலகத்தை அனுபவிக்காது. அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்தாலும் உலகத்தை பார்க்க மாட்டானுங்க. 2 பேர் சேர்ந்தாலும் பார்க்க மாட்டான். சரி, அடுத்து இன்னொரு கூட்டு சேர்த்து பார்ப்போம். இந்த இறைவனும் கருவியும் சேர்ந்து உலகத்தை பார்ப்பாங்களோ? 2 பேர் சேர்ந்து உலகத்தை பார்ப்பாங்களா? இது உவ்விரு வகை. இந்த உவ்விரு என்பது தமிழ் இலக்கணத்தில் ரொம்ப நல்ல அருமையான சுட்டு. என்னது? அவ் இவ் உவ் சுட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த, இந்த, உந்த. அந்த என்னென்னது? செய்மை சுட்டு. அந்த என்பது செய்மை சுட்டு. இந்த என்பது என்னது? அண்மை சுட்டு. உந்த என்பது இடைநிலை சுட்டுன்னு பேர். அதுக்கு என்ன பேர்? தூரமாகவும் இல்லை, பக்கவுமாக இல்லை, நடுவில் நிற்கிறது. அது என்னது? இப்போ 2 காம்பினேஷன் சொல்லிட்டோம். எது சொன்னோம்? ஒன்று ஆன்மாவும் கருவியும், இன்னொன்று ஆன்மாவும் சிவமும். எஞ்சி நிற்பது எது? இடைநிலையில் இருக்கக்கூடிய சிவமும் கருவியும். இந்த 2 சேர்ந்து உலகத்தை பார்க்குமா? அது என்னது? ஒளி இருள். இந்த 2 சேராது. ஒன்று ஒளிப்பொருள், ஒன்று இருட்பொருள். ஒளி வந்தால் இருள் ஓடி போயிடும், இருள் இருந்தால் அங்கே ஒளி இருக்காது. 2 என்னது? 2மே விரோதம் உடைய பொருள். எது? கருவியும் இறையும் சேராது. ஒளியும் இருளும் போன்ற எதிர்மறை குணங்களை உடையது. ஒளியுருள் ஒருங்குறாது. இப்போ இந்த பாட்டில் கேள்வி மட்டும்தான் கேட்டிருக்காரு, பதில் சொல்லலை. சத்தை அறிவது எது? உலகத்தை அறிவது எது? அசத்தை அறிவது எதுனா? 3 பொருள் இருக்குது, 6 வாய்ப்பு இருக்குது. ப்ராபபிலிட்டி சொல்கிறோமா இல்லையா? நிகழ்தகவு கணிதத்தில் படிச்சிருக்கிறோமா இல்லையா? அந்த நிகழ்தகவுன்னு பார்த்தீங்கன்னா, பதிதானா அறியாது, கருவி தானா அறியாது, ஆன்மா தனியாக அறியாது. 3 தனித்தனியாக நின்னாலும் அறியாது. சரி, 2 கூட்டி பார்க்கலாம் அப்படின்னா, கருவியும் ஆன்மாவும் கூடினால் அறியாது, ஆன்மாவும் சிவமும் கூடினால் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. சிவமும் கருவியும் கூடவே கூடாது. 6 வகையாகவும் இந்த உலகத்தை அறியாது. அப்போ எப்படி தான் அறியும்னா,
இறைவன் உணர்த்த. இறைவன் உணர்த்த யாருக்கு உணர்த்த? ஆன்மாவை, ஆன்மாவின் அறிவிலே இறைவன் உணர்த்த அவன் கருவிகளின் துணை கொண்டு உலகத்தை அறிவான். கருவிகளின் துணை கொண்டு உலகத்தை அறிவான். அப்போது இந்த ஆன்மாதான் உலகத்தை அறியும். ஆன்மாதான் உலகத்தை அறியும். எப்படி அறியும்? இறைவன் உணர்த்த அறியும். இறைவன் உணர்த்த அறியும். உணர்த்துக்கிற போதும் இதற்கு என்ன இருக்கணும்? கருவிகளின் துணை இன்றியமையாது வேண்டப்படுவது. அப்போது ஒன்றொன்னாவும் ஆகாது, ரெண்டாவும் ஆகாது, மூணும் கூடி நிற்கணும். மூணும் கூடி நிற்கணும். எது? சிவம், ஆன்மா, கருவி ஆகிய மூன்றும் கூடினால் அன்றி ஆன்மாவுக்கு விடய ஞானம் தோன்றாது. இது உலகத்தை அறிகிற முறைமை, சத்தை அறிகிற முறைமை அல்ல, சிவத்தை அறிகிற முறைமை அல்ல. இது என்னது? உலகத்தை அறிகிற முறைமை. அப்போ ஆன்மா உலகத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் அது என்ன ஆகணும்? இந்த மூணு இருக்கணும். சிவம் இருக்கணும், ஆன்மா இருக்கணும், கருவி இருக்கணும். இறைவன் உணர்த்த வேண்டும். இறைவன் உணர்த்த வேண்டும். ஆன்மா கருவிகளை கொண்டு தான் அறியும். இறைவன் உணர்த்தியாச்சே நான் நேராக பார்க்குறேன் அப்படின்னு இவனால் பார்க்க முடியாது. அதுக்கு என்ன வேணும்? கட்டாயம் கருவிகள் வேண்டும். எனவே இந்த வகையில் இந்த மூன்றும் அறியணும். இப்போ இதன் மீது என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடை இருக்குது. ஒரு தடை இருக்கிறது. இந்த தடை ரொம்ப அருமையான தடை. இந்த தடை என்ன என்பதை நம்ம இப்போ தொடங்கினா கொஞ்சம் முடிவு செய்கிறது சிரமமாக இருக்கும். என்னது? இறைவன் உணர்த்த கருவிகளின் வாயிலாக ஆன்மா அறியும். ஆன்மா அறியும் என்ற கருத்தின் மீது ஒரு தடை இருக்கிறது. அந்த தடையும் அதற்கான விடையையும் நம்ம நாளை வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி இந்தளவில் வகுப்பை நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பொங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகும் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திரு நனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. கைலாயப் பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தழைக்கமாதோ. திருச்சிற்றம்பலம்.